ஓகே ஓகே இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, இது பார்க்க நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஐ மீன் எப்படி சொல்கிறது அப்படின்னா நல்லா ஈஸியாக சிம்பிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வோல்ட் பேட்ரி. இதில் வந்து 1.5 வோல்ட் பேட்ரி மட்டும்தான் டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து லித்தியம் அயன் பேட்ரிஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் அயன் பேட்ரிஸு. இதோட வோல்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 3.7 வோல்ட் வரும். திடீர்னு நம்ம இதை வந்து இதோட டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க சர்க்யூட்ஸ் வந்து 1.5 வோல்ட்டுக்கான இது மட்டும்தான் இருக்கும். இப்போ திடீர்னு ஹை ஆம்ஸு, இது வந்து ஆம்ஸு அதிகமாக இருக்கும். ஸோ இதோட இதை வைக்கும் போது இது டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பேட்ரிஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடாது. நான் ரீசார்ஜபிள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் ரீசார்ஜபிள் பேட்ரிஸ். ஆல்கேன் பேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே ரிட்டன் ரீசார்ஜ் பண்ண முடியாது. இதிலே ரீசார்ஜ் டைப் இருக்குது, பட் இதெல்லாம் ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்டிமீட்டர்லேயும் டெஸ்ட் பண்ணலாம், பட் அதை விட இது வந்து ஈஸியாக அண்டு யார் வேணால் இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு வந்து 2 நாப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா 9 வோல்ட் HW பேட்ரிஸு. இதுவும் நான் ரீசார்ஜபிள் தான் இந்த HW பேட்ரி. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு பேட்டரிலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நெகட்டிவ். இந்த டெர்மினல் இங்கே உங்களுக்கு மென்ஷன் நெகட்டிவ்னு பண்ணியிருக்காங்க, இங்கே பாசிட்டிவ். எல்லா பேட்டரிக்குமே சின்ன சைஸுக்கு A, நெக்ஸ்ட் வந்து 2A, அடுத்தது வந்து அதோட பெரிய பேட்ரி. இந்த மாதிரி வந்து நம்ம வேரியஸ் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன செல்லும் நம்ம பண்ணிக்கலாம். ஐ மீன் எப்படின்னா இந்த 3 வோல்ட் CMOS பேட்ரி இருக்குது இல்லைங்களா, இந்த பேட்ரி. நெக்ஸ்ட்டு இந்த 1.5 வோல்ட் பேட்ரி, இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இதில் வந்து எப்படி சார்ஜ் பார்க்குறதுனா இங்கே சார்ஜ் வந்து எப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் கிடையாது. இது வந்து எவ்வளோ இருந்தால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம், இல்லை எந்த டைமில் பாதி சார்ஜ் குறைஞ்சிருக்கு இதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம், இதுக்கு மேலே இது யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற இதையும் வந்து இந்த இடத்துல இது பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அது நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இங்கே இதுக்கு பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டலாக் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. பேட்ரி சைஸு இங்கே 1.5 வோல்ட்டு 9 வோல்ட்டு பேட்ரி. இந்த அதோட கெப்பாசிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. குட் அப்படின்னா எவ்வளோ இருக்கணும், 1.5லேருந்து 1.2 வோல்டேஜ் வரைக்கும் இருக்கலாம். குட் அப்படின்னா ஓகே, அதை யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. வோல்டேஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். 9 to 7.8 வோல்டேஜ் இருந்தால். லோ பவர் இதை வந்து இன்னும் யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா குட்டுங்கிறது வந்து 1 மந்த்துக்கு வரும், லோங்கிறது வந்து ஒரு 15 டேஸ் இல்லைனா ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இதே மாதிரி தான் இந்த 6 வோல்ட் to 7.9 வோல்ட் பேட்ரி. அதுவே 1.15 வோல்ட் வந்துருச்சுன்னா இந்த பேட்ரி எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு, ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதுவும் வந்து பிலோ 6 வோல்ட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த பேட்ரி வந்து 9 வோல்ட்டில் ஆப்ரேட்டிங் ஆகிற எந்த டிவைஸும் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு கீழே யூஸ் பண்ணுற இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி இது தேவையில்லை. இப்போது நம்ம இங்கே பிரிச்சுக்கலாம். இங்கே வந்து இப்போ குட்டு, லோ, ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது இல்லைங்களா, இதுலேயே வந்து அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பேட்டரியாக டெஸ்ட் பண்ணி மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டியூரசெல் அல்ட்ரா ஜஸ்ட்டு நெகட்டிவ் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இதை அப்படியே கொண்டு வந்து டச் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா குட்டுன்னு ஃபுல்லாக போகுது. ஓகே, இந்த பேட்ரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. நான் உங்களுக்கு வேணால் இதை மல்டிமீட்டர்லேயும் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து எவ்ரிடே பேட்ரி. இது எவ்வளோ இருக்குது, இதுவும் சார்ஜ் இருக்குது. இந்த பேட்ரி பார்க்கலாம், இதுவும் சார்ஜ் இருக்குது. இது இன்னொரு டியூராசெல்லு, இதுவும் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி வந்து ரீப்ளேஸுக்கு போயிடுச்சு. இங்கே லோவில் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம், ரீப்ளேஸுக்கு போயிடுச்சுனாவே இது வந்து வேஸ்ட். இதை வந்து நம்ம எதுலேயுமே எடுத்துக்க முடியாது, கொஞ்ச நாளைக்கு கூட யூஸ் பண்ண முடியாது. இதனால் ப்ராப்ளம் தான், அதனால் இதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே வந்து
இந்த பேட்டரிக்கு. இந்த கீழே இங்கே பட்டன் பேட்டரி அப்படின்னு இருக்கீங்களா, அது வந்து வேறு ஒரு இதுக்கு நான் அதையும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பேட்டரி வந்து இதுவும் குட். ஓகே, இந்த 4 பேட்டரி நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி. இது வந்து ரீசார்ஜபிள் தான், ஆனால் இதுவும் டெஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது வந்து 1.2 வோல்ட்டு. ஓகே, இது எவ்வளோ வருது அப்படின்னா இதுவும் ஓகே குட். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து 9 வோல்ட் பேட்டரி. எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு தெரியலை. ஜஸ்ட் இங்கே பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இதை செக் பண்ணலாம். இது ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இங்கே காட்டுது. எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு தெரில. ரீப்ளேஸ் அப்படின்னா இங்கே பேட்ரி சைஸ் 9 வோல்ட் எப்போனா பிலோ 6 வோல்டேஜ். பிலோ 6 வோல்ட் இருக்கான்னு நம்ம வேணால் மல்டிமீட்டரில் கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 7 வோல்ட் வருது, ஆனால் ரீப்ளேஸ்னு வருது. பாருங்கள், 7 வோல்ட் டு 6 வோல்ட், 7.7. அப்போ 7.7 கீழே இருந்தாலே இது ரீப்ளேஸ்க்கு போயிடுது. பட் ஆனால் யூஸ் பண்ணலாம். ஐ மீன் நம்ம வேறு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட அதோட இந்த பேட்ரி இருக்குது, 2A பேட்ரி. இதை டெஸ்ட் பண்ணால் இது ஓகே, குட் கண்டிஷன். பேட்ரி சார்ஜ் இருக்குது, இதுவும் சார்ஜ் இருக்குது. ஓகே, AAA பேட்டரி செக் பண்ணி பார்ப்போம். இதுவும் ஓகே. நம்ம இது எல்லா பேட்டரியுமே செக் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து பட்டன் பேட்டரிக்கு போயிடலாம். ஓகேங்களா, இது வந்து 1.5 வோல்ட்டு பட்டன் பேட்டரி, புதுசு தான். நான் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக இதை போட்டு காமிக்கிறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ், நான் இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் இது பண்ணனால இது வந்து ரிவர்ஸில் போகுது. ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா குட் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு காட்டுது. குட். கீழே நீங்கள் மேலே பார்க்குறத விட இந்த பட்டன் பேட்ரி அப்படின்னு இருக்கீங்களா, இதை தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மினி செல் அப்படின்னு போட்டிருக்கீங்களா, அந்த இதில் பார்க்கணும். ஓகே, இது பேட்ரி சார்ஜ் இருக்குது. நெக்ஸ்ட் இது இந்த அவுட்ரு தான் பாசிட்டிவ், இன்னர் வந்து நெகட்டிவ். ஓகே, இதுவும் சார்ஜ் இருக்குது, ஆனால் உங்களுக்கு அப்படியே டவுன் ஆகுது. ஏன்னா இது பவர் எடுத்துக்கிறனாலன்னு நினைக்கிறேன். பட் இதுவுமே எனக்கு தெரிஞ்ச ரெண்டுமே புதுசு தான். இது ஒன்று வேணால் பழசுன்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய பேட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ரீப்ளேஸ் வந்துருச்சு. இது வந்து புது பேட்ரி, இது வந்து நமக்கு குட்டுன்னு தான் வருது. ஓகே, இப்போ இதில் என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஜஸ்ட்டு இந்த ஒயரை இதோட கொடுத்துட்டாங்க. இது ஜஸ்ட்டு மூவிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 9 வோல்ட்டுக்கு மட்டும் இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பின் வந்து டெர்மினலில் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர், இது வோல்ட் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு எந்த காம்பனண்ட்டும் இல்லை. பட் லுக்கிங் சிம்பிள். ஆனால் வந்து இது நல்லாயிருக்கு. நமக்கு யூசேஜ் வந்து இதில் நிறைய இருக்கும். ஏன்னா சில பேட்ரிஸ் இப்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் மைக் பேட்ரிஸு டியூராசெல்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது அவங்க ஒரு திடீர்னு பழைய பேட்ரிஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க பேட்ரி வந்து சார்ஜில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து இதாக இருக்கும். புது பேட்டரியாக இருந்தாலுமே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க.
யூஸ் பண்ணாமையே. ஸோ இந்த மாதிரி டூல் இருக்கனால இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு பேட்ரி வந்து ரொம்ப இதானா ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு கூட ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.